வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமானது 26/2/2024 முதல் 3/3/2024 வரை உள்ள நாட்களுக்கு ஜோதிடம் பார்க்க போகின்றோம். கடந்த வாரத்தில் பஞ்சபூத ஸ்தலத்தில் வாயு ஸ்தலத்தை பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலம் நீர் ஸ்தலம். திருச்சி என்றால் ஸ்ரீரங்கம் எப்படியோ அதுபோல் திருவணைக்காவல் என்பது சிவனுடைய ஸ்தலம். நீர் ஸ்தலம் என்பது எல்லோரும் அறிவீர்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அவ்வளோ பிரசித்தம். அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் திருவணைக்காவல் திருச்சியில் இருக்கக்கூடியது தான் பஞ்சபூத ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நீர் ஸ்தலம். மூலவர் ஜம்புகேஸ்வரர், உற்சவர் சந்திரசேகரர், அம்மன் அகிலாண்டேஸ்வரி. தலவிருட்சம் பார்த்தீர்கள் என்றால் வெண்ணாவல். தலவிருட்சம் எப்பொழுதும் முக்கியம். சிவாலயத்தில் போனால் தலவிருட்சம் பார்க்காமல் வருவது தவறு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேளுங்கள், தலவிருட்சம் எங்கே இருக்கிறது. தீர்த்தம் நவத்தீர்த்தங்கள். காவேரி. திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர் பாடல் பெற்ற ஸ்தலம். திருநாவுக்கரசர் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதுடன் சுந்தரரும் அப்பரரும் பாடிய ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் மூலவர் சுயம்புலிங்கம். சுயம்புலிங்கத்தின் கீழ் நீர் சுனை உள்ளது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம். இதில் ஒரு விசேஷம் பார்த்தீர்கள் என்றால், வீட்டில் ஒரு மண் இடம் வாங்கி கிணறோ போர் போகிறதுக்கு முன்பாக இந்த தலத்தில் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தல விபூதியை எடுத்துக்கொண்டு போய் நிலத்தில் இருக்கக்கூடிய ஈசான பகுதியில் போட்டுவிட்டு கிணறையோ குளத்தையோ அல்லது போரையோ போடுங்கள். சுத்தமான சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கக்கூடிய நீர் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ இது வந்து அவ்வளோ விசேஷம். பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் என்று பெயர் பெற்றது. சோழர்களால் கட்டப்பட்டது. அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடம். ஸோ ஞானத்தை கொடுப்பது, படிப்பை கொடுப்பது, வித்தைகளை கொடுப்பது. கச்சேரி, ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, படிப்பு ஏதாவது மந்தகதியில் இருந்தால், மறதி அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் இந்த அம்மன் சன்னிதானத்தில் ஒரு மூலையில் ஒரு திண்ணையில் உட்கார வைங்க. அற்புதம் ஆரம்பிக்கும். அபிராமி அந்தாதிகளுடைய நூற்பயனை அந்த திண்ணையில் உட்கார்ந்து குழந்தையுடைய கையை பிடித்து சொல்லுங்கள். ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த நூற்பயன் குழந்தைகளுக்கு வித்தைகள் கைகூடும். சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான தரிசனம். அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருப்பது விசேஷம். 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர் தான் இங்கு பிரசித்தம். பஞ்சமுக விநாயகர் தேஷ்டா தேவியுடன் கூடிய சனீஸ்வரர் சந்நிதிகளும் இருக்கக்கூடிய ஒரு கோயில். குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம். அதாவது எப்படி நீர்நிலையில் ரொம்ப இதுவோ பஞ்சபூதத்திலும் மிக முக்கியம். பஞ்சபூதத்தில் நீர்நிலையாக இருந்தாலும் குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஜம்பு தீர்த்தங்கரையில் உள்ளது. கேட்டு போகணும். எல்லாம் கோயிலுக்கு போனால் பொறுமையாக போகணும். முதலில் யானையை கும்பிட்டு விட்டு போங்க. அற்புதமான புத்திசாலியான யானை. அதற்கு உணவாக காய்கறிகளை வாங்கி கொடுங்கள். சும்மா வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக காய்கறிகளை வாங்கி போயிட்டு முதல்ல கொடுத்துட்டு போங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருக்க இந்த தலம்
மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலகாலமாக நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டால் இந்த தலத்தில் வந்து தான் அபிஷேகம் செய்வார்கள், இந்த தலத்தில் வந்து தான் பூஜிப்பார்கள் மழை வருவதற்கு. 100 ஆண்டு காலமாக நமக்கு அதாவது நினைவில் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த பஞ்சத்திற்கெல்லாம் தண்ணீரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மழை பொய்த்து போய்விட்டால் இந்த கோயிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம். உடனடியாக நீர்நிலைகளெல்லாம் நிரம்பும் என்பது ஐதீகம். ஜம்புகேஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது. 9 தொலைகளுடன் கல் ஜன்னல் உள்ளது. 9 ஜன்னல்கள், 9 தோரத்துடன் கல் ஜன்னல் இருக்கிறது. பக்தர்கள் இந்த தொலை வழியாக தான் சுவாமியை தரிசிக்கிறார்கள். இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலில் உள்ள 9 தொலைகளை அடக்கி சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியது. அதுதான் மிக முக்கியம். மதுரை போல் இத்தலத்தில் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிளையாடல் நிகழ்த்தினார் என்பது புராணத்திலும் கோயில் தல வரலாறிலும் இருக்கக்கூடிய உண்மைகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா, இங்கு திருக்கல்யாணம் கிடையாது, பள்ளியறை பூஜையும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கோயில். மற்ற ஃபார்மாலிட்டிஸில் சிவாலயங்களில் திருக்கல்யாணம் ரொம்ப முக்கியம், பள்ளியறை பூஜை என்பது எல்லா இடத்துலையும் முக்கியம். ஆனால் இக்கோயிலில் கிடையாது. முருகப்பெருமான் ஆங்கார கோலத்தில் ஜம்பு தீர்த்தக்கரையில் இருக்கிறார். அசுரனை காலின் அடியில் போட்டு அடக்கிய நிலையில் காட்சி தருகிறார். எதிரிகளால் பாதிப்பு அடைந்தவர்கள் இம்முருகப்பெருமானை தரிசனம் செய்வது விசேஷம். முருகனை இத்தகைய அமைப்பில் காண்பது அபூர்வம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம், 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, பாதக சனி, எந்த சனி திசையில் இருப்பவர்கள் கூட இங்குள்ள சனி பகவான் குதிரை முகத்துடன் தன் தாயுடன் குழந்தை வடிவில் அமர்ந்திருக்கிறார். எனவே இவர் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார். இந்த சனி பகவானை வந்து பூஜிப்பது அவ்வளோ விசேஷம். மேலும் சனியின் மனைவிகளான ஜெயதிஷ்டா தேவியுடனும் நீலாதேவியுடனும் குழந்தை வடிவில் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில்தான் திருவானைக்காவல் என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அம்பிகை காவேரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டால் சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அம்பிகைக்கு காட்சி தந்தார் என்பதுதான் ஸ்தல வரலாறு. அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் என்பதனால் இது பஞ்சபூத தலத்தில் நீர்த்தலமானது என்பதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் பார்த்தது வாயு தலம் காலாஸ்திரி. இந்த வாரம் நாம் பார்ப்பது நீர்த்தலம் திருவானைக்காவல். ஜம்புகேஸ்வரர் கோயில் திருச்சியில் இருக்கக்கூடியது. ஸ்ரீரங்கம் மட்டும் பார்த்துவிட்டு சமயபுரம் அம்பாளை பார்த்துவிட்டு திருவானைக்காவலை பார்க்காமல் வராதீர்கள். ரொம்ப விசேஷம். உச்சிக்கால பூஜையில் மிக மிக பிரம்மாண்டமான பூஜை, யானையால் செய்யப்படக்கூடிய ஒரு பூஜை. அதற்கெனே இந்தியாவில் பல பகுதியில், உலகத்தின் பல பகுதியிலிருந்து வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு கோயில். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம், பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில். பொறுமையாக கோயிலுக்குள் வந்தால் ஒரு 3-4 மணி நேரம் இதற்கெனே ஒதுக்கி எல்லாவற்றையும் பொறுமையாக பாருங்கள். அந்த கலை நயத்துடன் கட்டிடக்கலையை ரசித்து பாருங்கள். பொறுமையாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். எல்லா இடத்துலையும் வைப்ரேஷன் கொட்டி கிடக்கக்கூடிய கோயில். எல்லா இடத்திலும் எங்கு வேணுமானாலும் நீங்கள் உட்காரலாம். தியானம் பயின்றவர்களுக்கு அதனுடைய வைப்ரேஷன் அருமை தெரியும். எனவே
அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோயிலின் சக்தியெல்லாம் அழியக்கூடியதல்ல. அப்பேற்பட்ட இடத்திற்கு உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நீர் சம்பந்தப்பட்ட கோரிக்கை மட்டுமில்லை, உடலில் இரத்த நாளங்களில் பாதிப்பு இருந்தாலும் அந்த இரத்த நாளங்கள் குறைபாடு தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். நவதாரத்தில் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அந்த நவதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கோயில் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீர்த்தலம் என்றால் உடலில் கூட இரத்த ஓட்டங்களுக்கு நீர் தேவைப்படுவது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள், ஹார்மோன் குறைபாடு இருப்பவர்கள், லோ பிபி ஐபிபி போன்ற நோயில் இருப்பவர்களெல்லாம் வந்து தரிசிக்கக்கூடிய கோயிலாக ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவலில் உள்ளது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பஞ்சபூத தலத்தில் அற்புதமான நீர் தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 26/2/2024 முதல் 3/3/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான பரிகாரங்களையும் பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு கவனம். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். விநாயகர் வழிபாட்டால் சகல விதத்தில் ஏற்றம் ஏற்படும். காரிய சித்தி மாலை கேட்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் அற்புதம் காணப்படும். தொடர்ச்சியாக பயணங்களால் சிலது அலுப்பாக காணப்பட்டாலும் அந்த பயணங்கள் மூலியமாக நிறைய பேர்களை சந்திப்பதன் மூலியமாக அனுகூலம் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த தடைகள் தவிடுபடியாகும். உத்தியோகத்தில் பல விதத்தில் அனுகூலங்கள் காணப்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த விஷயத்திற்கு எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். புதிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எல்லாவற்றிலும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு லாபத்தையும் சந்தோஷத்தையும் தரும். ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனவேற்றுமை நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது மனதில் காணப்பட்டிருந்த சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெரிதாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக ப்ரொமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்திற்காக அலைந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள், அது இளம் வயதாக இருந்தாலும் நடுத்தர வயதாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் திடீரென்று உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். புதிய உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மனதில் சந்தோஷத்தை தரும். ஆக மொத்தத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு துர்க்கையும் பெண் தெய்வ வழிபாடும் சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அதிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக வயிறு உபத்திரம், அசிடிட்டி உபத்திரம், பற்களில் உபத்திரம் திடீரென்று ஏற்படலாம். அதே சமயம் வார்த்தைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உறவு முறையில் மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீகத்தில் அனுகூலம் காணப்படும். பூர்வீக சொத்தில் தடைகள் தவிடுபடியாகும். டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். செல்வாக்கு உயர்வதனால் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட முறையில் ப்ரமோஷன் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
அரசாங்க உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் அதிகம் வந்தாலும் கௌரவங்கள் பெரிதாகி கொண்டே போகும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடம், வீடு, நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் பெரிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள், அதிக வட்டியில் இருந்த கடன்கள் குறைந்த வட்டிக்கு மாற்றுவதற்காக உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றிகள் ஏற்படும். புதிய கடன்கள் வந்தாலும் அது முதலீடு கடனால் சந்தோஷங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய அனுகூலம் பெறக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள் கழிவு பாதை, முதுகு தண்டுவடம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முருகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடவே கூடாது. தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் கூட பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலிலாவது ஃபோனிலாவது அதிக நேரம் செலவிடுவது இந்த காலகட்டத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை நீக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில், பயணங்களில் புதிய அறிமுகங்கள்லாம் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கால்வலி, கைவலி, முதுகு வலி போன்ற ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எப்பாடா சோம்பலாகவே இருக்கிறது என்று புலம்ப வைக்கக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் சோம்பல் அதிகமாக இருக்கும். எனவே காலையில் எழுந்தவுடனே நேராக குளித்து விடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சுறுசுறுப்புக்கு பங்கம் இருக்காது, பஞ்சம் இருக்காது. தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான வாரம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரிகள் பலமாக இருப்பதனால் ஆவேசப்படுவதோ, வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூட்டுவதோ கூடவே கூடாது. தொற்று நோய் உபத்திரம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மருத்துவத்துறையை அலட்சிப்படுத்துவது ஆபத்தாகி விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட, வயிற்றில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட, மாதவிடாய் கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது கடகத்துக்கு முக்கியம். அனுமனை தவிர உங்களை யாரும் காப்பாற்றுவதற்கு இந்த வாரம் இல்லை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அனுமன் சாலிசா மிக மிக முக்கியம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களோட தேக ஆரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய வாரம். அதே சமயம் கலைத்துறையினர், படைப்பாளிகள், அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு
கௌரவங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் ஒரு உணவுத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாயை ஒரு ஏழைக்கு சந்தோஷமாக கொடுங்கள். பெரிய அளவுக்கு விரயங்கள் கட்டுக்குள் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாகனங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது கடகத்திற்கு மிக முக்கியம். வண்டிகளில் தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரியாக வைத்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக யாரிடத்தில் ஆவேசமாக பேசுவதை மட்டும் தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுடைய அமைப்பு நல்லது நடந்தாலும் கோபப்படுவது மட்டும் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிவன் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. காது மூக்கு தொண்டை சுவாச கோளாறு அலர்ஜி பற்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும். வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அனுகூலத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோருக்கு இருந்த மனக்கசப்பு, மனத்தாங்கல், வெளியிடத்தில் அவர்களுக்கு இருந்த பாதிப்புகள் உங்களுடைய ராசியால் தீர்க்கக்கூடிய அற்புதமான வாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, விவசாய சம்பந்தப்பட்ட, இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும். அதேபோல் வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு டக்கு என்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த கஷ்டத்தை போக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக மாற்றங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த, படிப்பு மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு டக்கென்று முடிவுக்கு வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், அதேபோல் பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் பெரிய கௌரவங்கள், சிலருக்கு விருதுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அனுகூலத்தை சிம்மராசிக்காரர்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சாதாரண நிலையில் இருந்த சிம்மராசிக்காரர்கள் கூட திடீர் அதிர்ஷ்டம், சுக்கிரனின் ஆதிக்கத்தால் பிரபலமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். யூடியூபில் இருக்கக்கூடியவர்கள் கூட பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கேதுவுடைய சாராம்சம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கு போடுவது தடைகளை தவிடுபடியாக்கும். கோளர் பதிகத்தை சொல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூரியனின் ஆதிக்கம் 6ஆம் இடத்தில் சனியுடன் இருப்பதனால் எதிரிகள் இடத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி,
வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று எல்லாவற்றிலும் நல்ல அமைப்புகள், நல்ல சந்தோஷங்கள், ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கன்னியா ராசியுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் இதய பகுதி, பிபி, கொலஸ்ட்ரால் மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு திடீரென்று புதனுடைய ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் யோசனை 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 என்று உங்களுக்குள்ளாக யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சூரியனின் ஆதிக்கம் பிரபலமான அமைப்பையும் பிரபலமான சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஆச்சரியத்தின் அளவு உயரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். வண்டி வாகன மாற்றங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிறு, முதுகு, கால் பகுதி கவனம். உடற்பயிற்சியை செய்யாமல் இருந்தால் துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவு செய்யாமல் இருப்பது முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் தினமும் சொல்லக்கூடியவர்கள் அல்லது தினமும் கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் சகல விதத்தில் ஜெயத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை, மனதிற்கு பிடித்த முதலீடெல்லாம் குருவின் பார்வையால் ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். துளாராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தைரியம், நம்பிக்கை எல்லாம் கூடும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து விஷயத்தில் நல்ல அனுகூலம் ஏற்படுவது நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையான காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். இரத்தபந்த உறவுகளை நினைத்து மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் எந்த தடைகள் இருந்தாலும் விரைவிலே அந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் பங்குனி மாதத்திலிருந்து ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் பொறுமையாக ஒரு 15 நாட்கள் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. ரிசைன் பண்ணுகிறேன், வேலையை விடுகிறேன் என்று ஆவேசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் எல்லாம் ஏற்படுவதற்கு விநாயகருடன் முருகர் வழிபாடு விசேஷம். முருகருக்கு பாலபிஷேகம் செய்வது சகல விதத்தில் இருந்த தடைகளை தவிடுபடியாக்கும். அதே சமயம் வாகனங்களில்
அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒவ்வாமை, சளி தொந்தரவு, கால்வலி, முதுகுவலி, அலர்ஜி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அதிகமான பாதிப்புகளை காட்டக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. தூக்கமின்மையால் பெரும் கஷ்டங்கள், ஷிவரிங், நடுக்கமெல்லாம் ஏற்படும். தூக்கமே வராமல் புரண்டு புரண்டு படுப்பது, யோசித்து கொண்டே இருப்பது, இல்லாத பிரச்சனைகளை நீங்களாக இருக்கிறதாக நினைத்து கொண்டு இருப்பதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இவ்வளோ வாக்குவாதங்களை வைத்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள் உங்களுக்காக எப்படி சரி செய்து வந்தாலும் அவர்களிடம் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து கத்துவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பதும், சோம்பல் விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். அதே சமயம் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக சில விஷயங்களில் ஈடுபடுவதற்குண்டான காலகட்டம் என்பதனால் எல்லோரையும் முழுவதுமாக நம்பக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. ராகுவின் சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல் அதிக முக்கியமாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வானுதல் கண்ணியே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை தூக்கத்தில் எழுந்தாலும் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். உடற்பயிற்சியை மட்டும் மறந்து விடாதீர்கள். அர்த்தாஷ்டம சனி பாடாய் படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், தைரியம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் நிவர்த்தி, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, கல்யாண அமைப்பு கைகூடுவது, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாகி டைவர்ஸ் ஆனவர்கள் கூட மறுமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு டக்கென்று அனுகூலம் ஏற்படுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், மனதில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில், வியாபாரத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தாருடன் இல்லாமல் தனிப்பட்ட பயணங்கள், தெய்வ மார்க்க பயணங்கள், நண்பர்களுடன் பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். 3ஆம் தேதிக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். எனவே அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே ஒரே டிஸ்ட்ரிக்டில் கூட சொந்தக்காரர்களுக்கு வீட்டுக்கு போகிறது, உறவினர்களுக்கு வீட்டுக்கு போகிறது, நண்பர்கள் வீட்டுக்கு போகிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அதிக பிஸியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வரிசையில் தனுசு ராசிக்காரர்கள் காணப்படுவது மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், கார உணவை தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாவளி, கோவிந்தா நான் கோவிந்தா என்று 108 முறை சொல்லி கொண்டு வருவது தனுசுக்கு நன்மையான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு, செல்வாக்கான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் வாகன அமைப்பில் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் டக்கு டக்கென்று செய்து கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் சுப செலவுகள் காணப்படுவதனால் அதற்கு புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முதுகு, கழுத்து, சுளுக்கு,
போன்ற பிரச்சனை அதீத கவனமாக இருக்க வேண்டும். அசிடிட்டியால் கழிவுகள் போகிற இடம், பைல்ஸ் தொந்தரவெல்லாம் திடீரென்று மகரத்துக்கு ஏற்படலாம். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் அபிரிதமான மாற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். பெரிய ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கைகூடும். சிறிய சர்ஜரி எல்லாம் முடித்துவிட்டு தெம்பாகக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுகளால் கண்டிப்பாக புது கடன் பெற்றாலும் சந்தோஷ கடனாக காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் நீங்க மனதில் இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடினாலும் அரசாங்க விரோத காரியங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது. டிவி, யூடியூபில் எல்லாம் பேசுகின்ற சமயத்தில் சோஷியல் மீடியாவில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தேவையில்லாத வம்பை விலை கொடுத்து வைக்காதீர்கள். குறிப்பாக வெளியிடத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளால் வம்புகளை வாங்காமல் இருப்பதும் சட்ட சிக்கலுக்கு ஆட்படாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா வழிபாடு மிக முக்கியம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது, மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, நரம்பு கோளாறுகள், இதய பகுதியில் கிட்னி பகுதியில் உபத்திரம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை கவனமாக இல்லை என்றால் தவறாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சமாதான உடன்படிக்கை எடுத்துக்கொள்வது, துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது. புதன் சரியில்லை என்பதனால் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற சமயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எல்லாவற்றிலும் அடக்கி வாசிங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுவதும் அதனால் பேர் கெடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் பகை இருந்தாலும் அந்த பகைக்கு உண்டானவர்களிடத்திலே நீங்களாக பேசி சமாதானம் செய்து கொள்வது தான் புத்திசாலித்தனமான அமைப்பு. ஜென்மசனியுடன் கண்டிப்பாக சூரிய ஆதிக்கம் இருப்பதனால் தூக்கத்தில் கவனமாக இருப்பதும், வழுக்கலான இடங்களில் கவனமாக இருக்கிறதும், உயரமான இடங்களில் கவனமாக இருக்கிறதும், வாகனங்களில் கவனமாக இருப்பதும், சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், சட்ட சிக்கல் உள்ளவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், உடற்பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொள்வதும், மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருப்பதும், யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, முதலீடு, விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் மிக மிக கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு வேறு யாரையாவது நம்பி வியாபாரம் இது இருக்குது அது இருக்குது, வேறு உத்தியோகத்தை விட்டு வா என்று சொல்லிவிட்டு உங்களை வம்பில் மாற்றி விடுவார்கள். உறவினர் பேச்சையும் நம்பக்கூடாது, நண்பர்கள் பேச்சையும் நம்பக்கூடாது. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்பக்கூடிய காலகட்டம். கும்பராசிக்காரர்கள் மிக கவனம். சூரியன் மாறுகின்ற வரியில், பங்குனி வரியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் இரத்த பந்த உறவு, தாய் வழி உறவு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்துக்கு மானசீக பூஜை அல்லது குலதெய்வ தரிசனம் மிக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி இல்லையென்றால் மன அழுத்தம் ஏற்படும். அசிடிட்டி காணப்படுகிறது. மன அழுத்தத்திற்கு அசிடிட்டியால் தொந்தரவு காணப்படுகிறது. நினைவழிவுகள், ஞாபக மருதி அதிகமான பிரச்சனை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சர்ப்ப கோளாறு நீங்குவதற்கு பைரவர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மேலும் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய பாலாஜி வழிபாடு, பெருமாளுக்கு துளசி இலையை கொடுப்பது விசேஷமான பரிகாரம் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கடன் அமைப்பில் சிக்கல்கள், வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள். சுவாசத்தில் ஏற்கனவே கோளாறு, அலர்ஜியில் ஏற்கனவே கோளாறு இருந்தால் அது இரட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புது முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். நடைப்பயிற்சியில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்கின்ற சமயத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும். பெரிய அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இப்பொழுதே 6 பேக் வரும் என்று நம்பி தேக ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். எல்லாவற்றிலும் ஸ்லோவாக ஒரு படியாக செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அதே சமயம் பழைய கடன்கள் பைசு செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் ஏற்றம் ஏற்படும், உத்தியோகம் ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தால் தைரியமாக செய்யலாம். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக வருவது மீனராசிக்காரர்கள். கல்யாண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, வாகன அமைப்பு, வீடு அமைப்பு, நில அமைப்பு, பயணங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதுவரை 26/2/2024 முதல் 3/3/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். தெய்வ வழிபாடுகள் மூலியமாக இந்த வாரத்தை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.